கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பின் வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாளிலே நாம் பலனோடு கூட வாழ வேண்டும், நல்ல சுகத்தோடு கூட வாழ வேண்டும் என்றால் நம்ம அநேகவித ஆசீர்வாதத்தை நாம் இழந்து வாழ்கிறோம். ஆனாலும் தேவாதி தேவன் அவர் பலன் தருகிறவர், அவர் சுகம் தருகிறவர். அவர் நடக்கும்போதும் போகும்போதும் வரும்போதும் நமக்கு இடரல் வராதபடி அவர் காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம் சில நேரத்தில் அநேக பலவீனத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவாதி தேவன் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவரை நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு பலனை தருகிறவர். எசையா 40:29-31 வாசிக்கும் போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருகு செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல் நடந்து கழுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடைவார்கள் வேதம் சொல்கிறது. அவர் நடக்கும்போது சோர்வு இல்லாமல் பலனோடு கூட அவர் காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் தருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மனிதன வாழ்க்கையில வேதத்தில் வாசிப்பதற்கும் ஜபிப்பதற்கும் போது கர்த்தர் புதிய பலனை அவர் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.